எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் அண்ட் சோஷியல். நம்ம எல்லாரும் யாரு கூட வாழ்ந்தாகணும் அப்படின்னா சொசைட்டி, இந்த சமூகத்தோட. இந்த சமூகத்தில் என்னது, நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, கீழங்க இருப்பாங்க, போலீஸ், எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸும் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. நம்ம இருக்க இடத்துல இருக்கட்டும், கிராமமாக இருக்கட்டும், ஊராக இருக்கட்டும், எங்கே போனாலும் நம்ம யாரோட வாழ்ந்தாகணும், இந்த சொசைட்டியில் இருக்க மக்களோட வாழ்ந்தாகணும். அப்போ அந்த சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஒரு வேலை நடக்கிறதுக்கு மட்டும் அவங்கள்ட்ட போய் கைண்டாக பண்ணிட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களை தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும், எல்லாருமே நம்மளால் முடிஞ்சால் உதவியில் பண்ணணும், செஞ்சு கொடுக்கணும். நம்ம உதவி பெறப்படணும்னா அவங்கள்ட்ட கைண்டாக பேசி அவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கணும். சொசைட்டி தான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். டீச்சர்கிட்ட எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க டீச்சர்கிட்ட எப்படி பேசணும், வர ஒரு கெஸ்ட் எப்படி பேசணும், ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறப்ப எப்படி போகணும், கடையில் போய் ஒரு கடைக்காரர்கிட்ட நம்ம என்ன விதமான பொருட்களை காசு கொடுக்கலாம், அப்போ தன்னால்தான் நம்ம பேசக்கூடாது. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் கெட் ரெஸ்பெக்ட். அப்போ சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொசைட்டி, இந்த உலகத்தில் இருக்க மக்கள் கூட நம்ம சேர்ந்து வாழணும். இது எல்லாம் தான் சேர்ந்து ஹோலிஸ்டிக் ஹெல்த். இது என்னது, பிசிக்கல், தெலுங்கு வரலாம், பிசிக்கல், emotional, spiritual and social well-being. இது எல்லாத்துலயும் நம்ம கரெக்டா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஆடு மாடுலாம் கிடையாது. நமக்கு ஒரு இது வந்து அறிவு வந்து கூட இருக்கு. நம்ம வந்து என்னது, மனிதர்கள், நம்ம சொசைட்டில வாழணும். அப்ப இது அந்த அறிவெல்லாம், இந்த ஞானம் எல்லாம் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்வா இருக்கும். இது மட்டும் இருந்தா பத்தாது அப்படின்னா மோடி இந்த தடவை என்ன கொண்டு வந்திருக்காங்க, 1 earth and 1 health. நம்ம ஒருத்தரும் அவங்களுடைய ஹெல்த்தை பார்க்கணும். உனக்கு வந்து என்னது, அம்மா அப்பா பார்க்குறாங்க, வீட்டில் நம்ம ஒரு வீடும் அந்த ஒரு ஹெல்த்தை பார்க்கணும். ஹெல்த் எது மூலமா கிடைக்குது, சாப்பிட்றது மட்டும் கிடையாது. நம்ம என்ன பண்றோம், என்ன விதமான உடற்பயிற்சிகள் செஞ்சு நம்ம உடலை நம்ம சரியா வச்சுக்கிறோம். எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய், நீரிழிவு நோயில் வந்து இந்தியா வந்து 3rd இருக்கு. விரைவில் வந்து முதலிடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. என்னன்னா எந்த உடற்பயிற்சியும் கிடையாது, எந்த வேலையும் செய்யறது கிடையாது, ஓன்லி சாப்பாடு, தூங்க வேண்டியது. இப்போ இன்னொன்று, இந்த யங்கர் பாப்புலேஷன் அப்படி எல்லாத்தையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து மொபைல், அந்த ஃபோனு, அந்த எல்லாருக்குமே இப்போ வந்து மென்டல் ஐக்கியூ வந்து குறைஞ்சிருச்சு. ஐக்கியூ அப்படிங்கிறது இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படின்னு. ஒரு தனி மனிதனோட தனி ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அவங்க அறிவு திறமையை சோதிக்கிறது. எப்படி சோதிக்கிறது, இப்போ எக்ஸாம்லாம் எதில் வைக்கிறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம் வச்சு உனக்கு 60 மார்க் கொடுக்குறேன், அப்போ கண்டுபிடிக்கிறாங்க உனக்கு இவ்வளோ எபிலிட்டி இருக்குது, உனக்கு இவ்வளோ திறமை இருக்குன்னு கொடுக்குறாங்க. இந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படிங்கிறது அறிவை வந்து சோதிக்கணும். இப்போ ஹைட்டை பார்த்துடலாம், வெயிட்டை பார்த்துடலாம், நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு என்ன பண்ணுறோம், 60 மார்க் 70 மார்க் கொடுக்குறோம். உனக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்குது, அறிவு திறமை இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட், எந்த எக்யூப்மெண்ட்லாம் கிடையாது. அது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஐக்கியூமே அந்த இன்டெலிஜென்ட் கொஸ்டின். அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துட்டீங்கன்னு பார்த்தோம்னா உன்னுடைய ஐக்கியூ வந்து 60% இருக்குது, உனக்கு 80 இருக்குது, உனக்கு 100 இருக்குது, ஒரு 50 இருக்குது, நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ புத்திசாலித்தனம், அறிவு இதெல்லாம் எதை சேர்ந்துன்னா உடல் நலமும் நல்லா இருக்கும். படித்தா மட்டும் பத்தாது, மார்க் வாங்கினா மட்டும் பத்தாது. இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு என்னன்னா இந்த ஹோலிஸ்டிக் ஹெல்த் வேணும். ஹெல்த் அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு டிசீஸ் இருக்கிறதால என்ன ஒரு, இப்போ பணக்காரங்க யாருன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் யார் இருக்காங்களோ அவங்க தான் இந்த வேர்ல்டில், இந்த உலகத்தில், இந்த ஊரில், இந்த இடத்துல